उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्या जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षेण दयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महांस्तत्त्वमसीति बोधम् ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरम् लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम् अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। दिवि भूमौ तथाकाशे बहिरन्तश्च मे विभुः यो विभाति अवभासात्मा तस्मै सर्वात्मने नमः। अहं बद्धो विमुक्तः स्यामिति यस्यास्ति निश्चयः नात्यन्तम् अज्ञो नोतज्ञः सोऽस्मिन् शास्त्रे अधिकारवान्। विशुद्धं परं सच्चिदानन्दरूपं गुणाधारम् आधारहीनं सुमान्यं महान्तं विभान्तं गुहान्तं गुणान्तं सुखान्तं स्वयं धाम रामं प्रपद्ये। கடந்த 2 நாளாக வாசிஷ்ட ராமாயணம் அथवा யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டம் சில இடங்களில் இது போன வருஷம் இங்கே கூட அப்படி பண்ணினோமோன்னு ஒரு ஞாபகம் இருந்தது. நிர்வாண ராமாயணம் அப்படிங்கிற பெயரையே கொடுத்து இதை பண்ணிட்டு இருந்தோம். நிர்வாணம் அப்படின்னா ஞானம். சில மகான்கள்லாம் சொல்லியிருக்கா,
உலகத்திலே எல்லா அத்தியாத்ம கிரந்தங்களையும் திரட்டி பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு கிரந்தம் காண முடியாது. சுவாமி ராமதீர்த்தர் இவெல்லாம் சொல்லி, பகவான் ரமணரும் சொல்லியிருக்கார், ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு புஸ்தகம் தேவையானால் வாசிஷ்டம் போருமே. அதில் நேற்று சத் சங்கத்தில் முமுக்ஷு வியவகார பிரகரணம்ங்கிற பகுதியை ஆரம்பித்தோம். செகண்ட் போர்ஷன் இது. முதல்ல வைராக்கிய பிரகரணம், ராமரோட வைராக்கியத்தை சொல்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு வைராக்கிய பிரகரணம்னு பேர். செகண்ட் முமுக்ஷு வியவகார பிரகரணம். வைராக்கியத்துக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு அந்த ஞானத்தை அடையணும், சுதந்திரமாகணும்ங்கிற ஒரு விழைவு. அந்த விழைவு வர்றது தான் முமுக்ஷோட முமுக்ஷுத்வம். விவேக சூடாமணியில் பகவத் பாதால் அதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக டிஃபைன் பண்ணுறான். முமுக்ஷுன்னா யாரு? வாசிஷ்டத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கு, முதல்ல படித்தோம் நாம். அது அஹம் பத்தோ விமுக்தா ஸ்யாம் இது யஸ்யாஸ்தி நிச்சயா நாத்யந்தம் அஜ்ஞா நோ தஜ்ஞா சோஸ்மின் சாஸ்திரே அதிகாரவான். பெரிய ஞானிகளுக்கு புஸ்தகம் எல்லாம் தேவையில்லை. ஒரே அடியா வடிகட்டின முட்டாளா இருந்தா அவளுக்கும் இது ஒன்றும் பிரயோஜனப்படாது. இது ரெண்டுக்கும் நடுப்புல இருக்கிறவாளுக்கு தான் இந்த ஸ்ரவணத்தால பிரயோஜனம். கீதையில பகவான் 3 விதத்துல அஜ்ஞானம் அறைய சொல்றார். ஒன்று, கண்ணாடியில் இருக்கிற தூசி மாதிரி. தயவு பண்ணி ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக உட்காரணும், இல்லாட்டா அது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கண்ணாடியில் இருக்கிற தூசி மாதிரி ஒன்று. 2, கர்ப்ப காலத்தில் இருக்கிற கர்ப்பப்பை அது மாதிரி. அக்னியை புகை மறைக்கிற மாதிரி. இப்படி 3 விதத்தில் இருக்கிற ஆவரணம். இதில் அக்னியை புகை மறைக்கிறது நம்ம யூஸ்வலி பார்ப்போம். அதில் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த அக்னி நல்லா எரிஞ்சு கொடுத்தானாலே புகை அடங்கிவிடும். அதுபோல சில விஷயங்கள், சில சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கவே வேண்டாம். ஞான தெளிவு வர 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 அந்த சந்தேகம் போயிடும். பெரிய எஃபர்ட் தேவையில்லை. ஸ்ரவண மனனம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். கர்ப்பப்பை, இந்த பிளாசென்டா இருக்கோ, அது கர்ப்பம் ஆகிற போது தான் போகும். அதை டிஸ்டர்ப் பண்ணப்படாது. அது மாதிரி சில பேரோட அஜ்ஞானத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணப்படாது. கீதையில் பகவான் சொன்னார், எல்லாரோட அஜ்ஞானத்தையும் போய் நீ டிஸ்டர்ப் பண்ணாது, அவளா வரட்டும், அவளா. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டுண்டு வர வேற சொல்லாதேன்னு. ந புத்தி பேதம் ஜனயேது அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். அவள் புத்தியில் போய் ஒன்றும் விகல்பம் பண்ணாது. அவளா எனக்கு வேணும் தெரியணும்னு கேட்டுன்னு வர வேற வாய் திறக்காது. என்ன பண்ணணும்னு சொல்ல பண்ணிக்கும். அர்ஜுனன் கேட்கிற வரை கிருஷ்ணன் சொல்லலையே. அதுபோல அந்த கர்ப்பத்தை போல சில பேரோட விஷயம் அவள் கொஞ்ச நாள் ஆகும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கண்ணாடியில் இருக்கிற தூசி கொஞ்சம் ஒரு எஃபர்ட் வேணும். ஒரு துணி எடுத்து தொடச்சி எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு மிடில் ஸ்டேஜில் சித்தத்தை கொஞ்சம் ஜபம், தியானம், பக்தி, கர்மயோகம் இதெல்லாம் பண்ணினா சித்தம் சுத்தமாகும். சுத்தமான சித்தத்தில் இந்த சிரவணம் பலிக்கும். இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு தான் எல்லாம் உபதேசம். ஃபஸ்ட்டு அந்த அக்னி புகை அவளுக்கு தனியவே ஞானம் வந்துடும். கர்ப்பம் மாதிரி இருக்கிறவன் ஹேஸ் டு வெயிட், கொஞ்ச நாள் ஆகும். இந்த நடுப்பில் இருக்கிறவாளுக்கு தான் இந்த உபதேசங்கள் எல்லாம். அந்த ஸ்டேட்டில் தான் வசிஷ்டர் சொன்னார், பௌருஷத்தால் சாதிக்கணும் அப்படின்னு. இங்கே விதியை பற்றி பேசப்படாது. இன்ஃபேக்ட் வேதாந்தத்துக்கு வரத்த பகவத் கிருபையை பற்றி கூட இப்போ பேசப்படாது.
நீ எஃபர்ட் போடணும். உன்னோட எஃபர்ட் தான் கிருபை. உனக்கு எஃபர்ட் போடுறதுக்கு ஈஸ்வரன் சக்தி கொடுத்துருக்கார். யூ ஹாவ் டு எம்ப்ளாய் 100% ஆஃப் யுவர் எனர்ஜி. என்னெல்லாம் வழியில் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணணும். சர்வதா சர்வமேவேக சம்சாரே ரகுநந்தன சம்யக் பிரயுக்தாத் சர்வேண பௌருஷாத் சமவாப்பியதே. சம்யக் பிரயுக்தம்னு பேர். ரைட் வே, எம்ப்ளாய்டு இன் ஏ ரைட் வே. கரெக்டாக அந்த பௌருஷத்தை, அப்படின்னா குரு ஆசிரியிக்கணும், சாஸ்திரத்தை பிடிச்சுக்கணும், உபாசனை பண்ணணும், ஏகாந்தத்தில் இருக்கணும். என்னென்ன ப்ரீ ரிக்வைசைட்ஸ் சொல்லியிருக்காளோ எல்லாத்தையும் அனுசரித்தால் உனக்கு இந்த சாந்தி, இந்த ஞானம் அடைய முடியும். இப்படி சொல்லித்தான் வசிஷ்டர் ஆரம்பிச்சார். அப்படி பிரயத்னத்தாலே அல்லாமல் கிடைக்கிறது எதுவும் நிற்காது. இதுவும் ஒரு ஆடட் திங். சில பேருக்கெல்லாம் இப்படி ஒரு நாளைக்கு சடனாக எனக்கு அனுபவம் வந்தது. நிறைய பேர் சொல்லுவாள். ரமணாசிரமத்தில் திருவண்ணாமலையில் வரவா நிறைய பேர் சொல்லுவாள். அங்கே சந்நிதியில் உட்கார்ந்ததுமே உள்ள ஒன்று வந்தோம். அப்படிலாம் நிற்காது. அது வந்துட்டு போயிடும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், வந்துட்டு போயிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறது? ஒரு கிளிம்ஸ் கொடுக்கறது, அவ்வளோதான். அது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு காட்டி கொடுக்கறது. அதுக்கு நம்ம அது நம்ம என்ன விசா, பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாமல் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி. The moment you are detected, you will be thrown out. Now you have to go through proper channel, இல்லையா? அது மாதிரி ஒரு கிளிம்ஸ் கிடச்சி விடுறது. அந்த கிளிம்ஸை இப்போ நமக்கு ஸ்டடி பண்ணிக்கணும்னா என்ன வேணும்? எங்கெங்கே குறை இருக்குது, எந்தெந்த காரணத்தினால அது நிற்க மாட்டேங்கிறதுன்னு தெரிஞ்சுண்டு சில டிசிப்ளின் பண்ணணும், இந்திரியங்களை அடக்கணும், மனசை சாந்தம் பண்ணணும், சத் சங்கத்தில் கலந்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா டைம்னு ஒன்று இருக்குது நமக்கு. காத்தாலேருந்து ராத்திரி வேற. அப்படி பிரதி தினம், அப்படி பிரதி க்ஷணம், ஒரு மொமெண்ட் பை மொமெண்ட். இந்த டைமுக்குள்ளே தான் நம்ம மாட்டிப்போம். இந்த டைமில் தான் நம்ம ஃப்ரீயும் ஆகும். இதுதான் சீக்ரெட். இந்த டைமை நாம் என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். டைம் ரூபத்தில் பகவான் நம்ம லைஃப்பில் இருக்கார். பல ரூபத்தில் இருக்கார். அதில் டைம் ரூபத்தில் நம்ம இருக்கார். இந்த டைமுக்குள்ளே நாம் என்னத்தை போடுறோங்கிறது தான் முக்தியாக பந்தமாங்கிறத கணக்கு பண்ணுறது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் சினிமாவை போடுங்கோ, வேர்ல்டு நியூஸை போடுங்கோ, அதுக்கு தகுந்தபடி இருக்கிறதெல்லாம் அது வெளியில் வரும். இந்த டைமுக்குள்ளே பகவன் நாம ஜபத்தை பண்ணுங்கோ, சத்கிரந்தங்களை பாராயணம் பண்ணுங்கோ, சத் சங்கத்தில் கலந்துங்கோ, ஜபம் பண்ணுங்கோ, சாந்தமாக நிശ്ചலமாக இருங்கோ, அதெல்லாம் வெளியில் வரும். அதனால பகவான் கீதையில் சொன்னார், நான் டைம் ரூபமாக இருந்து எல்லாரையும் பிடிச்சு வச்சுருக்கேன். காலஹ கலயதாமகம் அப்படி. இந்த பிடிக்கிறதுல நான் டைமாக இருக்கேன். அப்போ இந்த டைம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சித்த சுத்திக்கும் காரணம் அதுதான். இப்போலேருந்து ஆரம்பிச்சு டைமை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன்னு ஒரு சாதனை பண்ணினாலே போகிறோம். அந்தந்த டைமில் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இதர விஷயங்கள் உள்ள நுழையாமல் பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான சாதனை. அப்படி பண்ணினா சித்தம் சுத்தமாகும், சாந்தமாகும், அறிவு தெளிவு வரும், அறிவோடு தெளிவு வரும், மனசு பரம பிரசாந்தி நிலைய அடையும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேட்டு சொன்னார். இந்த ஒரு பக்கத்தில் கங்கையும் ஓடுறது, இன்னொரு பக்கம் சாக்கடையும் ஓடுறது. சுபமான வாசனைகள் ஒரு பக்கத்துக்கு போகிறது, அசுப வாசனையும் இன்னொரு பக்கத்தில் ஓடுறது. இந்த அசுப வாசனையிலேருந்து சுப வாசனைக்கு பலமான இழுத்துன்னு வரணும்னு தனியாக வரணும்ல எதிர்பார்க்காது. நிறைய சாதகால் அப்படி மாட்டின்னு இருக்கா. எனக்கு தனியாக தான் ஒரு காலத்தில் வந்தது, அதனால தனியாக வரட்டும். அப்படி வராது. தனியாக வந்தது ஈஸ்வர் கிரேஸ் பீரியட்னு சொல்லுவா இல்லையா? எல்லாத்துலேயும் ஆஃபீஸில் எல்லாம் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல்லேருந்து அந்த வேர்டு வேர்ல்ட்லி யூசேஜில் வந்திருக்கு. நம்ம வேர்ல்ட்லி யூசேஜ் அல்ல அது.
இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் யூசேஜ். என்னன்னாக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு பீரியட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெரியவாளோட அனுகிரகம் கிடைச்சதோ ஆச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு இப்போ ஒன்றும் பண்ணாமே இவனுக்கு தியானம் வரும், ஜபம் வரும், இவன் ரொம்ப ஆனந்தமாக இருப்பான். இப்படியே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் பொசுக்குன்னு போயிடும். அப்புறம் தான் துடிப்பான். இந்த கோபிகைகள்லாம் பாகவதத்தில் பண்ணுறாளே, கிருஷ்ணன் வந்து அவளுக்கு அந்த ஒரு பரமானந்தத்தை கொடுத்து மறைஞ்சு போய்ட்றான். அவன் மறைஞ்சு போனதுலேருந்து ஆரம்பித்து இவன் துடிக்கிறான், பாடுறான், அவனை விரகத்தில் கூப்பிடுறான். இப்போ இது ஒரு கதை சொல்கிறோம். அது மாதிரி நம்ம லைஃப்லையும் பார்க்கலாம். இந்த சுபவாசனை அசுபவாசனை மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பௌருஷேன பிரயத்னேன, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறதே பௌருஷம்தான். நான் இப்படி தான் இருப்பேன், இந்த வழியில் மனசு நமக்கு வழிக்கு வராட்டா கூட நான் ஜபம் பண்ணுவேன், சத் சங்கத்தில் கலந்துப்பேன். ஐ எம் ரெடி டு வெயிட். கொஞ்ச காலம் ஆகும். ஒரு வித்து போட்டால் முளைக்கிறதுக்கு கொஞ்ச காலம் ஆகும். அது மாதிரி இப்போதைக்கு வந்து நான் ஆரம்பித்து நான் கீதை, பாகவதம், சத் கிரந்தங்கள், ஜபம், தியானம் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் எப்போவோ வரும். பழைய போட்ட வித்துக்கள் எல்லாம் இப்போ வந்து வாசனா ரூபத்தில் வெளியில் தெரிஞ்சுட்டு போட்டும் பரவாயில்ல. இங்கே தான் அறிவு வேணும். நான் ஜபம் பண்ணுறேனே, இப்பவும் மனசு ரொம்ப மோசமாக இருக்கேன்னு நமக்கு தோன்ற போது யாராவது பெரியவா நம்மக்கிட்ட சொல்லி தருவான், கவலைப்படாதே அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ போடுறதெல்லாம் இனிமேல் முள்ள வரும். நீ பழச்சு என்னென்ன உள்ள ஃபீடு பண்ணியிருக்கியோ அதோட ரிசல்ட்டு தான் இப்போ வருது. இப்போ இருக்கிறது மெதுவாக உனக்குள்ள பிரகாசிக்கும். அதுக்கு வெயிட் பண்ணு, க்ஷமையோட காத்துன்று. ஆனால் இப்போலேருந்து ஆரம்பித்து இந்த டைமை பகவத் தியானத்துக்கு உபயோகப்படுத்து. ஒரு க்ஷணத்தையும் பகவத் தியானத்துக்கு உபயோகப்படுத்து. இது பௌருஷம்னு பேர், அத்தியாத்ம பௌருஷம், ஸ்பிரிச்சுவல் வில் பவர். லௌகிக வில் பவர் இல்லை, ஸ்பிரிச்சுவல் வில் பவர். அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷு ஏவ அவதாரயேத் ஸ்வம் மனஹா புருஷார்த்தேன பலேன பலினாம் வர. மனசை அசுபத்தில் போய் உட்கார்ந்துக்கிறத பலமாக பிடிச்சி சுபத்தில் கொண்டு வந்து உட்கார வைங்கிறார். அதை சுபமான வழியில் கொண்டு வா. பெரியவா கிட்ட எல்லாம் நம்ம மகான்கள்கிட்ட இருக்கிற போது அவளுக்கு தெரியும் நம்மளை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு. அண்ணாமலை சுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். பகவான் ரமணர் கூட இருந்தவர். இன்னைக்கு இருக்கிற ரமணாசிரமத்தில் நிறைய கட்டிடம், பழைய கட்டிடங்கள்லாம் அவர் தான் ஒரு மேல் நோட்டம் பார்த்துட்டு சூப்பர்வைசிங் பண்ணி கட்டினது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரமண மகர்ஷி வந்து அவர்கிட்ட, நீ தனியே போயிரு, எந்த வேலையும் விவகாரமும் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டார். அப்படி ரமணாசிரமத்துக்கு பின்னாடி அந்த பக்கமாக பலாக்கோத்துன்னு ஒரு இடம் உண்டு. இப்போ அதெல்லாம் வந்து ரமணாசிரமத்துக்குள்ளேயே ஆயிடுத்து. நாங்களாம் பார்க்குற போது அவருக்கு நல்ல வயசாகிடுத்து. அங்கே உள்ளே இருக்கிறதுக்கு தான் குரு சொல்லியிருக்கார், பகவான் சொல்லியிருக்காருங்கிறதுனால உள்ளதான் இருப்பார். மலை பக்கத்துக்கு போவரே தவிர ரோட் சைடுக்கே வரமாட்டார். அன்றைக்கெல்லாம் ரோட் சைடுக்கு வந்தாலும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் கூட்டமே இருக்காது, யாரும் இருக்க மாட்டான். ஆனால் அந்த காலத்தில் கூடவா எல்லாம் ரோட் சைடு கூட வரமாட்டான், அப்படியே மலையோர பக்கம்தான் போவார். அவர் இங்கே இருக்கிற போது ஒரு நாளைக்கு அவரோட மனசு ரொம்ப சஞ்சலமாக இருந்தது. அவரே சொன்ன ஒரு கதை அது. ரொம்ப கெட்ட எண்ணங்கள் மனசில் ரொம்ப வந்துட்டு இருந்தது. என்ன பண்ணியும் அவரால் நியந்திரணம் பண்ண முடியலை. தவிச்சின்னு இருக்கிறத பகவான் ரமணர் வந்து அப்படி நடந்து வரவர், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு நல்ல வெயில், நல்லா கொதிக்கிற வெயில். அங்கே ஒரு பாறாங்கல்ல காட்டி இது மேலே நெல் அப்படின்னாங்க. மேலே நின்னார். அப்புறம் சாவகாசமாக அங்கே என்ன கட்டிடம் கட்டினேன், இங்கே என்ன பண்ணினேன், இதுக்கு இருக்கிற சுருக்கியெல்லாம் வந்து தான் இந்த வேலை பண்ணி அந்த வேலை பண்ணியான்னு சும்மா கட்டுன்னு இருக்கார். இவருக்கா காலு குத்திக்கிறது, தலை சுடுறது, கால் அந்த கரிங்கல் மேலே நின்று பொள்ளறது. எதுக்கு பகவான் இதெல்லாம் கேட்குறாருன்னு இவருக்கு புரியலை. கொஞ்ச நேரம் நின்று அது இதுன்னு பேசிட்டு சரி இப்போ ஏதோ பண்ணு அப்படின்னு போயிட்டார். இவருக்கு அடுத்த நாளைக்கு தான் புரிஞ்சுது,
அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனசில் இருந்த எண்ணங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த நினைப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலை. அப்போ இப்படி பெரியவா யாராவது நம்ம கூட இருக்கிற போது எப்படி சேனலைஸ் பண்ணணும், அது எப்படி நல்ல வழியில் திருப்பி விடணும் எல்லாம் தெரியும். சம்டைம்ஸ் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் வரத்து கூட அத்தியாத்மமாக பெரிய பிரயோஜனம் வரும். துக்கங்கள்லாம் வரத்த நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடும் உள்ளேருந்து. அது நீங்கள் சாதனை பண்ணாலாம் போகாது. ஒரு பெரிய துன்பம் வந்துடுத்தானா போயிடும். அது தபஸ் மாதிரி. ஒரு உடம்பு முடியாமல் ஆனால் போயிடும். ரொம்ப பெரிய ஒருத்தர் பின்னால் சன்னியாசத்துக்கெல்லாம் வந்தவர். அவர் பூர்வ இதில் ஏதோ பெரிய வேலையில் இருந்தவர். நிறைய சிகரெட்லாம் குடிச்சுட்டு இருந்தார். அவருக்கு பின்னால் அந்த சிகரெட்டை விடவே முடியலை. குரு சொன்னார், நீ எப்படியாவது இதை விட்டு ஆகணும்னு இவர்கிட்ட சொன்னார். அவருக்கு உடம்பு முடியாமல் ஆச்சு ஒரு ஸ்டேஜில். அந்த டைமை யூஸ் பண்ணி அவர் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். இப்படி நமக்கு பார்த்தோம்னா அசுபமான சித்தத்தை சுப மார்க்கத்தில் கொண்டு வரத்துக்கு நமக்கு பலது அனுகூலம் பண்ணும். சத்சங்கம் அனுகூலம் பண்ணும். நம்ம எப்போ சாதகால் ஆயிட்டோமோ லைஃப்பில் இருக்கிற துக்கங்கள் கூட நமக்கு அனுகூலம் பண்ணும். கஷ்டங்கள் கூட நம்மளை பகவானுக்கு நேரம் திருப்பி விடும். இப்போ நாராயண பட்டதிரிக்கு அந்த வியாதி அவரை பகவான்கிட்ட பக்திக்கு திருப்பி விட்டுடுது. இப்படி எப்படியோ மனசை பகவான்கிட்ட திருப்பி விடணும், ஆத்ம விசாரத்தில் திருப்பி விடணும், ஞான மார்க்கத்தில் திருப்பி விடணும், இல்லாட்டா பக்தி மார்க்கத்தில் திருப்பி விடணும். மனசு ஒரு சொன்னா கேட்காத குழந்தை மாதிரி அடம் பிடிக்கும். சமதா சந்த்வனேனாஷு வசிஷ்டர் சொல்றார், ஜந்தோஹோ சித்தம் து சிசுவத். மனசு இப்படி இருக்கு. நம்ம தான் அதை அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ சடனாக ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு அது அப்படியே மேலே தியானத்தில் உட்காரணும்னா சொன்னால் கேட்குமா? பழைய பழக்கத்திலேயே போகிறது அது. அதனால சமதா சாந்த்வனேனாஷு அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு சமத்துவ நிலையில் நிறுத்தி, நத்ராகிதி ஷனைஹி ஷனைஹி, ரொம்ப அவசரப்படுத்தாமல் மெதுவா பௌருஷேன பிரயத்னேன, நல்ல பௌருஷம் வில் பவரோட, யோஜனீயா சுபே பதி லாளையேத்து சித்த பாலகம், ஒரு சின்ன குழந்தைய சொல்லி புரிய வைக்கிற மாதிரி சித்தத்தை புரிய வைக்கணும். இப்படியெல்லாம் நேற்றுக்கு நாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அபுனர்கிரகணாயாந்தஹ த்யக்த்வா சம்சார பாவனாம் சம்பூர்ணோ சமசந்தோஷௌ ச ஆதாயோதாரயாதியாம் ஸ்ருணு ராம புரா ப்ரோக்தம் பிரம்மணா பரமேஷ்டினாம் சர்வதுக்கக்ஷயகரம் பரமாஸ்வாசனம் தியா. வசிஷ்டர் சொன்னார், ஹே ராமா, ரொம்ப காலம் முன்னால பிரம்மா எனக்கு உபதேசம் பண்ணினார். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் இல்லையா? பிரம்மா எனக்கு உபதேசம் பண்ணின பரம ஆஸ்வாசகரம், பரம ஆஸ்வாசனம் தியா, இந்த புத்தியை சாந்தம் பண்ணக்கூடிய ஒரு உபதேசத்தை நான் உனக்கு சொல்றேன். இப்ப ராமர் கேட்கிறார், அது எப்படி நடந்ததுன்னு கேட்கிறார். வசிஷ்டர் சொல்றார், ஆரம்பத்தில் பிரம்மாவோட மானச புத்திரனாக நான் அவர் முன்னாடி வந்தேன். மனசா பரிசங்கல்பிய மாம் உத்பாதிதவான் இமம், மனசால சங்கல்பம் பண்ணி லோகத்துக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும்னு சங்கல்பம் பண்ணி பிரம்மா வசிஷ்டரை உத்பாதனம் பண்ணாராம். ரொம்ப அழகா இருக்கு சித்திரம். கமண்டலுதரோ நாதா சகமண்டலு நாமயா சாக்ஷமாலம் ஸ்தித பத்மே சப்ரணம்ய அபிவாதிதா. பிரம்மா தாமரையில் உட்கார்ந்து இருக்காரு. அந்த தாமரை தளத்திலேயே நான் கையில் கமண்டலும் ஜபமாலியுமா அப்படி நின்றேன். நான் அப்படி வசிஷ்டர் முன்னாடி அப்படி நின்னார். அப்படி நிற்க, ஏஹி புத்ரேதி மாமுக்த்வா ச சாப்ஜஸ்ய உத்தரே தளே
மாம் நிவேஷ்ய மகாபாஹோ புரோவாச்ச பகவானஜம். இப்போ ஹே வசிஷ்டரே, நீங்க லோகத்துல போய் உபதேசம் பண்ணணும், எல்லாருக்கும் வழி காட்டணும் பிரம்மா சொல்ல போற. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பட் பூர்ணமா ஒருத்தர் லோகத்துக்கு வந்தார்னா அவருக்கு நம்மளோட கஷ்டமெல்லாம் புரியவே புரியாது. இதுதான் ப்ராப்ளம். அவ ஒண்ணுமே இல்லாம சுகமா வந்தவாளுக்கு இந்த கிரகஸ்தன் அவனோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் போனா சிரிப்பா தான் இருக்கும். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு இவ அப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு தோணும். ஒரு சன்னியாசி சின்னத்திலேயே ஒரு குரு கிட்ட வளர்ந்து வந்த பெரியவர். அவர் பிட்சைக்கு போனார். பிட்சைக்கு போனா ஊர்ல கிராமத்துல போனா 2 வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டு இருக்கா. எதுக்குன்னா நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கும், வேலியை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விட்டான், அங்கேருந்து இந்த பக்கம் தள்ளி விட்டா சண்டை. இவர் திரும்ப வந்தார். அவ குருகிட்ட கேட்டார், இந்த மாதிரி 2 பேர் ஏதோ வேலியும் சண்டை போடுறா, என்ன அது அப்படின்னு. அவருக்கு தெரியவே தெரியாதா எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த குரு இவர் கையில இருக்கிற பிக்ஷா பாத்திரத்தை பிடுங்கிட்டு சொன்னார், இது இப்போ என்னோட தாக்கண்ணா. அப்ப அந்த சிஷ்யர் சொன்னார், அதுக்கு என்ன, உங்களோட தானே, எடுத்துக்கொள்ள அப்படின்னார். அப்ப அந்த குரு சொன்னார், இப்படி சொல்ல அவளுக்கு தெரியாது, அதனால தான் சண்டை போட்டு இருக்கா. இப்ப நீ சொன்ன மாதிரி சொல்ல அவளுக்கு தெரியாது, அதுக்கு தான் சண்டை போட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு லோகத்துல ஏன் அவ இப்படி நடந்துக்கிறாங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. ஒரு பெரியவர் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் போய் லெக்சர் கொடுக்க போன ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், தெரியாம நான் அங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு இருந்தா கேளுங்கன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் அவளோட ப்ராப்ளம் எல்லாம் சொன்னா, பதில் கொடுக்கறது போட்டோம், அவ ப்ராப்ளமாவது எனக்கு புரிய வேண்டாமா? அவளோட ப்ராப்ளமே எனக்கு புரிய மாட்டேங்கிறது, நான் எப்படி பதில் கொடுக்கறது? அது ஒரு திருஷ்டாந்தத்துக்கு அவர் சொன்னார். ஒருத்தர் சொன்னாரா, என்னோட 4வது வைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறா. இப்போ அவளை டைவர்ஸ் பண்ண போனால் ஃபர்ஸ்ட் வைஃப் திருப்பி நான் வரட்டுமான்னு கேட்குறேன். இப்போ நம்ம ஊரே இப்படி இருக்கு. அவர் சொன்னார், இது என்னதுன்னே எனக்கு புரியலை. ஏன்னா அது நிறைய வருஷம் முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி போனவர். அவர் சொன்னார், இவளோட ப்ராப்ளமே எனக்கு புரியலை, பின்ன நான் எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது? அதோட இந்த கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் நிறுத்தினுட்டேன்னு அவர். யார்கிட்டையும் நம்ம பாட்டுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வந்துடுறதே தவிர, அவளாச்சும் அவள் தலையில் எழுத்தாச்சு, நம்ம ஒன்றும் போட்டு அதெல்லாம் உள்ளே ஏற்றிக்கவும் விடாது, இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாது, இன்வால்வும் பண்ணிக்கப்படாது. அப்போ லௌகிக பிரச்சனைகளுக்கு ஏதாவது வழிகாட்டணுமானா அந்த லௌகிக பிரச்சனை தெரியறவாளுக்கு தான் வழிகாட்ட முடியும். அது என்னதுன்னு அதுக்குள்ள போய் வெளியில வந்தவாளா இருக்கணும். வசிஷ்டரோ பிரம்மாவோட சங்கல்பத்தில இருந்து சனக சனந்தன சனாதன சனத்குமாராதிகளை போல வந்திருக்கார். இப்போதைக்கு அவள்லாம் சிருஷ்டி இதுக்குள்ள வரவே இல்லை, நிவர்த்தி தர்மத்திலேயே இருந்துட்டான். வசிஷ்டரும் அதே மாதிரி தனி சொர்ணத்தினால ஆபரணம் பண்ண முடியாதும்பா, அதில் ஏதாவது கலப்படம் வேணும், அதான் ஆபரணம் பண்ண முடியும். இப்போ சுத்தமாக வந்திருக்கார். இப்போ பிரம்மா பார்த்தார், இது சரிப்படாது, இவரை லோகத்துக்கு அனுப்பினா இவர் கைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணார்னா, கையில் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்துட்டு முகூர்த்த மாத்திரம் தே புத்திர சேதோ வானர சஞ்சலம் அஜ்ஞானம் அபியாவிஷது சபாஷ்பம் தர்ப்பணம் யதா. ஒரு சாபம் கொடுத்தார, ஒரு ஹிப்னோட்டிசம் மாதிரி. தீர்த்தத்தை தெளிச்சுட்டு ஒரு க்ஷண நேரத்துக்கு லோகத்தில் இருக்கிற எல்லாரோட கஷ்டத்தையும் சுகத்தையும் நீ அனுபவி அப்படின்னு. ஒரு க்ஷண நேரத்துக்கு ஒரு மொமெண்ட். அவர் எத்தனையோ ஜென்மாக்கள் என்னென்னமோ பார்த்துட்டு வந்துட்டார். அப்படி அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறம் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை நான் மறந்து போயிட்டேங்கிறார். ஒரு க்ஷண நேரத்துக்கு அதஹம் தீனதாமேத்ய ஸ்திதோ அசம்புத்த யாதியா, ஒரு முட்டாளா ஒரு க்ஷண நேரத்துக்கு நின்றேன். ரொம்ப தீனனா நின்றேன், கஷ்டமா நின்றேன். துக்க சோகாபிசந்தப்தா ஜாதோ ஏன இவாதமா. துக்கத்தினால சோகத்தினால கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு நின்றேன்.
அந்த டைமில் நான் இப்படி நிற்கிறத பார்த்து பிரம்மா சொன்னார், துக்கோபகாதம் மாம் பிரிச்ச சுகி நித்தியம் பவிஷ்யசி. இப்போ சொன்னார், குழந்தை இந்த துக்கம் எப்படி நீங்கும்னு கேளுனார். அது கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, அது கூட கேட்க தெரியல. இப்போ இந்த துக்கம் எப்படி நிவர்த்தி ஆகும்னு நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்கிறேன். கதம் நாத மகா துக்கம் துக்கமயஸ் சம்சார ஆகதா கதம் ச க்ஷீயதே நாத ததஸ்தேன மகாத்மனா தஜ்ஞானம் சுபஹு ப்ரோக்தம் யஜ்ஞாத்வாஹம் சுகீ ஸ்திதா. இப்போ நான் கேட்டேன், பகவானே இந்த சம்சார துக்கம் எப்படி என்னை விட்டு போகும், நான் எப்படி சாந்தியை அடைவேன், அந்த ஞானம் எனக்கு எப்படி வரும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ பிரம்மா சொல்றார், ததோ விதித வேத்யம் மாம் நிஜாயாம் பிரகிருதௌ ஸ்திதம் சவ்வாச ஜகத்கர்த்தா வாக்கியம் சகல காரணம். அப்போ ஜகத்கர்த்தாவா இருக்கிற பிரம்மா எனக்கு உபதேசம் பண்ணினார். அந்த ஞானம் எனக்குள்ள பிரகாசமாச்சு. போதம் பரம் உபாகதா, அந்த பூர்ணமான போதம் ஞானம் உசந்த அறிவை நான் அடைஞ்சுட்டேன். கச்சவத்ஸ மகாபீடம் ஜம்பூத்வீபாந்தரஸ்திதம் சாதோ பாரதவர்ஷே துவம் லோகானுகிரக ஹேதுனா தத்ர கிரியாகாண்டபராஸ்த்வயா புத்திர மகாதியா உபதேஷ்யா கிரியாகாண்ட கிரமேண சமசாலினாம். இங்கே என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ ஜம்பூ தீபத்துக்கு போ, பாரத வருஷத்தில் போய் ஆச்சாரியனா இரு. இந்த பூமிக்கு மட்டும் அது என்னவோ ஒரு விதி, அப்படி நியதி. லோகத்துக்கு பூரா குருவா இருக்க வேண்டிய ஒரு நியதி இந்த தேசத்துக்கு. நீ அங்க போய் பிறந்து அங்கே இருக்கிறவாளுக்கு வழிகாட்டு. கிரியாகாண்டபராக, வேதத்தில் இருக்கிற கர்மகாண்ட அனுஷ்டானத்துக்கு வழிகாட்டி அந்த வழியா சித்தசுத்தி வந்தவாளுக்கு ஞானோபதேசம் பண்ணு. விரக்த சித்தாச்சதாம் மகாப்ராஜ்ஞா விசாரிண உபதேஷ்யா கிரியாகாண்ட கிரமேண சமசாலினா. நல்ல விரக்தர்களுக்கு நீ உபதேசம் பண்ணு. அப்படி பிரம்மா எனக்கு சொன்னதுனால இகசாதோ அவதிஷ்டாமி யாவத் பூத பரம்பரா. வசிஷ்டர் சொல்றார், இங்கே இந்த ஜீவஜாலங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் நான் சூக்ஷ்ம சரீரத்தில் இங்கே இருக்கேன். உடனே இப்பவும் வசிஷ்டர் இருக்கார். அந்த பிரம்மசூத்திரத்தில் வரும் பாஷ்யமும் பண்ணியிருக்கார் பகவத்பாதர். இந்த ரிஷிகள்லாம் நித்திய சாநித்தியம் அவளுக்கெல்லாம், அந்த அவாவாளோட அந்த கல்ப அவசானம் வரைக்கும் அந்த ரிஷிகள்லாம் இருப்பாளாம். கர்த்தவியமஸ்தி நமமேஹ கிஞ்சிதேவ ஸ்தாதவ்யமித்யதிமனா புவி சம்ஸ்திதோஸ்மி சம்சாந்தயா சதத சுப்ததியைவ விருத்யா காரியம் கரோமி நச்ச கிஞ்சிதகம் கரோமி. வசிஷ்டர் சொல்றார், எனக்கு இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைப்பா. கீதையில் பகவான் சொல்றாரு, நமே பார்த்தா அஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு. அதே போல வசிஷ்டர் சொல்றார், நான் இங்கே ஒன்றும் பண்ணி அடையறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இங்கே இருக்கணுங்கிற நிர்பந்தமும் இல்லை, ஆனாலும் இருக்கேன். ரொம்ப சாந்தமான மனசோட இருக்கேன். தூக்கத்தில் ஒருத்தன் காரியம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாம் பண்ணினாலும் ஒன்றும் பண்ணலை. அஜ்ஞதாஜ்ஞதே பூர்வம் பக்துர்நின்னீய காரியதः யः கரோதி நரः பிரஷ்னம் பிருச்சகः சமஹாமதிஹி. நல்ல விவேகியா இருக்கிறவன் எனக்கு சொல்லுன்னு கேட்டா அவனுக்கு பதில் கொடுக்கணும். உனக்கு உபதேசம் பண்றேன் ராமா அப்படின்னு சொல்லி மோக்ஷத்வாரே துவாரபாலாக சத்வாரஹ பரிகீர்த்திதாக ஷமோ விசாரஹ சந்தோஷஹ சதுர்த்த சாது சங்கம. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் தோன்றது. இந்த ஸ்லோகம் நீங்க கூட சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை உள்ள ஒரு 2 தடவை சொல்லலாம் நமக்கு. மோக்ஷத்வாரே துவாரபாலாஹ சத்வாரः பரிகீர்த்திதாः
ஷமோ விசாரः சந்தோஷः சதுர்த்தः சாது சங்கமः. மோக்ஷ மார்க்கத்துக்கு ஒரு கேட் வச்சோன்னா, ஒரு துவாரம், அங்கே 4 செக்யூரிட்டி இருக்கணும், அந்த 4 பேர் இருக்கணும், துவாரபாலாக. அது யார் இந்த 4 பேர்? ஷமஹா, மனசோட சாந்த நிலை சமம், மனசை நியமனம் டிசிப்ளின் பண்ணக்கூடியது சமம். இது ஒன்றும் நம்ம சொல்லுவார். அப்புறம் ஒரு குருவை ஆசிரியிச்சு வேதாந்த ஸ்ரவணம் பண்றது விசாரா. அப்புறம் சந்தோஷ, கிடைச்சதுல வரக்கூடிய திருப்தி. எல்லாத்துக்கும் மேல சாது சங்கமா, நல்ல மகாபுருஷர்களோட சங்கமம். இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய அனுபவம் எல்லாம் அவ வாழ்க்கையில் இருக்கக்கூடியவாளை பார்த்தா தான் நமக்கு நம்பிக்கை வரும். ஓ, இதெல்லாம் ப்ராக்டிக்கல்னு தோணும். இல்லாட்டா இதெல்லாம் சும்மா யாரோ எழுதி வச்சிருக்கா, ப்ராக்டிக்கலே இல்லைன்னு தோணும். இது யாரோ ஒருத்தர் வாழ்ந்து காட்டுறத தான் இது நமக்குள்ள வரும். ஏதே சேவ்யா பிரயத்னேன சத்வாரோ த்வௌ த்ரயோதவா. இந்த 4 மனசை நியமனம் பண்ணி வச்சுக்கிறதுங்கிற சமம், அது ஒன்று இருந்தாலே பெரிய விஷயம். இல்லை, அது முடியலை, எனக்கு நான் ஏதோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி சத் சங்கம் கேட்டு எல்லாம் நோட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு படிக்கிறேன், சரி அதாவது பண்ணு. விசாரா, கிடைச்சதை வச்சுட்டு திருப்தியா இருக்கேன், சம்சாரத்தை வளர்த்துக்கல. சந்தோஷா, ரொம்ப நல்லது. யதாலாபேன ஜீவதி, கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கேன். இல்லை, இன்னும் எனக்கு புரியலை, நல்ல மகான்கள்லாம் இருக்கா, எங்கேயோ நல்ல சத் சங்கம் நடக்கிறது அவளோட, அங்கே ஏதோ கைங்கரியம் பண்ணி நான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக புரியாட்டா கூட பரவாயில்ல, அதில் இருக்கேன். இப்படி ஏதாவது ஒரு டோர் திறந்துட்டா கூட மீதி 3 வந்துடுங்கிற, மீதி 3 காலப்போக்கில் வந்துடும். சத் சங்கம்னு சத் சங்கமாவது பண்ணின்று, அங்கே ஏதோ பண்ணு, அங்கே ஏதோ ஒரு பக்தியோட இரு, வந்துடு. ஏகம் வா சர்வயத்னேன சர்வம் உத்ஸ்ருஜ்ய சம்ஸ்ரயேத் ஏகஸ்மின் வசகே யாந்தி சத்வாரோபி வசீயதா. இதில் ஏதாவது ஒன்று வந்துடுத்தானா மீதி எல்லாம் வந்துடும். அதனால சாஸ்திரைஹி சஜ்ஜன சம்சர்கபூர்வகைஹி ச தபோதமைஹி ஆதௌ சம்சார முக்தியர்த்தம் பிரஜாமேவ அபிவர்தயேத். முதல்ல மதியால் வித்தகனாகி நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சாஸ்திரைஹி சஜ்ஜன சம்சர்கபூர்வகை. சாஸ்திரம் படிக்கணும்னா அப்படியே கூகுளில் போய் படிச்சுட்ட போறாது. எந்த சாஸ்திரம் வேணாலும் கூகுளில் போனால் சர்ச் பண்ணோம் கிடைச்சிடும். எல்லாத்தையும் போட்டு எல்லாம் புக்கு போட்டு நம்மளே படித்த மாதிரி போட்டு விடலாம். அதுவும் இனிமேல் AI வேற வந்துட்டா எதை வேணா அதுக்கு கொடுங்க, அது கமெண்ட்ரி எழுதி கொடுத்துடும். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது? சில பேர்லாம் இப்போ சத்சங்கம் இல்லை, ஆறுதலுக்கு AI தான் கேட்குறேன். குடும்பத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, என்ன நல்லா ஆசுவாசப்படுத்தி நிம்மதியெல்லாம் கொடுக்கறது. சஜ்ஜன சங்கமத்தோடு இருக்கிற சாஸ்திர ஞானங்கிறார். அதானது அந்த மாதிரி ஒரு சாநித்தியம் வேண்டியிருக்கு. சாஸ்திர உபதேசம் பண்ணக்கூடிய பெரியவாளோட கூட இருக்கிறதுக்குள்ள பாக்கியம். ஆக்சுவலாக டீச்சிங் இஸ் செகண்டரி. வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, உபதேசக்கிரமோராம வியவஸ்தா மாத்திர பாலனம். உபதேசம் பண்றதுங்கிறது ஒரு வியவஸ்தா. ஞப்தேஸ்து காரணம் நூனம் சிஷ்ய பிரஜைவ கேவலா. அந்த சாட்சாத்காரம் ஞானம் வரதே அது சிஷ்யனோட ப்ரிப்பேர்டு ஸ்டேட், அந்த பிரஜை தான் முக்கியம். அது இருந்தால் தான் அவனுக்கு பிரயோஜனப்படும். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, பெரிய மகான்கள் போய் ஏதோ லௌகிகமான பேச்சு பேசி ஜோக்கடிச்சுன்னு இருந்தா கூட அவ சாநித்தியம் நமக்கு உபதேசமாகும். ஸ்வைர கதாஹா தேஷாம் உபதேசா பவந்தி. அவ இது பெரிய விஷயங்கள் சொன்னா பிரம்மவித் பிரம்மைவ
பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மம்தான். அவளோட பிரசன்ஸ் உங்களுக்கு வேணும். இல்லாட்டா டீச்சிங் எல்லாம் உங்களுக்கு இப்போ ஏஐயில் கிடச்சிடும். எதை கழுங்கோ கொடுத்துடும். அது பிரம்மசூத்திரம் கேட்டால் கொடுத்துடும், யோக வாசிஷ்டம் கேட்டால் கொடுத்துடும், உபனிஷத் கேட்டால் கொடுத்துடும். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம். இப்போ கிடைக்கலன்னா கூட இன்னொருக்கா கொடுத்துடும். இல்லாட்டா ரொம்ப ஹம்பிளாக எனக்கு அது தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது. அது சில சமயத்தில் டூப்பும் அடித்து விடுறது மனுஷியால மாதிரி. அது தெரியாட்டா யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் நம்மள்கிட்ட சொல்ல நம்ம மறந்து போயிடுவோம். கேள்வி இது மனுஷியால மாதிரியே பிஹேவ் பண்ணுறது அது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அது அது அந்த மாதிரி. ஆனால் என்னெல்லாம் அது பண்ணினாலும் ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சல. எக்ஸாக்ட்லி அதுக்கு தகுந்தபடி இருக்குது. எப்படி வித்தை தான் என்னென்னமோ பண்றது, பிரமிக்க வைக்கிறது மனுஷால எல்லாம் பண்ண. ஆனா அதனால பிரயோஜனம் இல்லை. நாம தேடுறது அறிவோடு பிரமையும் நமக்கு போராது. நமக்கு சாந்தி வேணும், சந்தோஷம் வேணும். அதனாலதான் சமோ விசாரா சந்தோஷா சதுர்த்த சாது சங்கமஹா. சாது சங்கமம் வேணும். அப்போ சாஸ்திரை சஜ்ஜன சம்சர்கபூர்வகை, சஜ்ஜனங்களோடு சம்சர்க்கத்திலேருந்து வரக்கூடிய சாஸ்திர ஞானம் வேணும். ச தபோதமை, இந்த சாஸ்திரம் படிக்கிறதோட இப்போ குழந்தைகள்லாம் பாடசாலையில் போய் வேதாத்தியனம் பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருக்கேன், நம்ம இந்த அத்தியனம் எல்லாம் கூட இந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணும்னா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சந்தை சொல்லணும், அவன் எவ்வளவு திரும்ப சொல்லணும் நிச்சயம் பண்ணி சொல்லி கொடுத்துடும். ஈஸியாக படிச்சுடலாம். ஆன்லைன்லேயே நிறைய பேர் வேதம் படிக்கிறான். படித்து ஒரு கால் பாடசாலையில் படிக்கிற குழந்தைகளை விட புத்தி சக்தி சாமர்த்தியம் உள்ளவா எங்கேயோ அமெரிக்காவிலிருந்து வேதம் படித்து சொல்லி விடுறா. ஆனால் இந்த 8 வருஷம் குருகுலத்தில் வசிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கே, அதுதான் முக்கியம். அங்கே இருந்து திரிகால சந்தியானுஷ்டானம் பண்ணி குரு சேவை பண்ணி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க, லோக விவகாரத்திலேருந்து விலகி இருக்கு. அது முக்கியமே தவிர பழைய காலத்துலலாம் என்ன படித்தான்னு கூட ஒன்றும் யாரும் பார்க்க மாட்டான். பரீட்சையெல்லாம் கிடையாது, வேதாத்தியனத்துக்கு பரீட்சையெல்லாம் கிடையாது. அப்புறம் அவ இந்த மாதிரி அத்தியனம் பண்ணி இப்போ கனாந்தம் படிக்கிறதுங்கிறது கூட ரொம்ப அபூர்வம் தான். மூல அத்தியனம் தான். அந்த மூலாத்தியனமும் ஒரு குரு கிட்ட இருந்து அவள் எத்தனையோ வருஷங்கள் படிப்பாள். ஏதோ வேலை பண்ணி கைங்கறினா ஒன்றும் பிரகடிக்கிறதுக்கு இல்லை, ஏதோ அட்டைன் பண்ணுறதுக்கு இல்லை, அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை. அவாவாளோட ஆத்மோன்னதிக்காக பண்ணுற ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், சம்ஸ்காரமே தவிர யாரையும் போதனை பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது அதோட இம்பேக்ட் இந்த ஜீவனோட மேலே வரதே, அதுதான் முக்கியமே தவிர படிப்பு அறிவு இல்லை. அப்போ சஜ்ஜன சம்சர்க்கத்திலேருந்து வரக்கூடிய சாஸ்திர ஞானம் வேணும். தபஸு இந்திரிய நிகிரகத்தோட சாஸ்திர ஞானம் வேணும். அப்படி பிரஜாமேவ அபிவர்தயேத் முள்ள குரு அனுகிரகத்தில் சாஸ்திர ஸ்ரவணத்தில் பிரஜையை நல்லா தீட்டணும், தெளிவுபடுத்திக்கணும். வழிகாட்டுறதுக்கு நம்ம பிரஜை நம்ம கூட இருக்கணும். துஸ்ஸஹாராம சம்சார விஷவேக விஷூச்சிகா யோக காருட மந்திரேண பாவனேன பிரசாம்யதி. வசிஷ்டர் சொல்றார், ஹே ராம, இந்த சம்சார விஷ வேக விஷூச்சிகா ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் பேண்டமிக். விஷூச்சிகான ஒரு வியாதி, வேகம் அவ்வளோ ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது விஷம், அது பாய்சனஸ். அவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய இந்த சம்சார விஷவேக விஷூச்சிகா இது ஒரே மந்திரத்தால தான் வேலை பண்ணும். இதுக்கு பரிகாரம் என்னன்னா யோக காருட மந்திரேன. இந்த விஷம் சர்ப்ப விஷத்துக்கெல்லாம் கருட மந்திரம் உண்டு, அது மாதிரி இது ஒரு கருட மந்திரம். என்ன கருட மந்திரம்னா யோகம்ங்கிறது. யோகம்னா யோகாசனம் இல்லை, யோகம்னா சித்தவருத்தி நிரோத ரூபமான யோகம், ஞானத்தோட இருக்கிற சித்தவருத்தி நிரோதம், சித்த விஸ்ராந்தி, ஞானத்தால வரக்கூடிய சித்த விஸ்ராந்தி.
இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக மெத்தடுனால அடக்கி வச்சா அது விட்டால் திருப்பி மனசு சஞ்சலமாகும். ஞானத்தால் வரக்கூடிய சித்த விஸ்ராந்தி, அது அந்த சித்தம் சாந்தமாகணும். சித்தம் அசாந்தமாக இருந்து அதில் வர கஷ்டத்தை அனுபவித்து ஒரு விவேகம் வந்தவனுக்கு தெரியும், பகவானை எப்போ நான் சாந்தமாக இருக்க போகிறேன், எப்போ எனக்கு மனசு நிம்மதி அடையும்னு உள்ள பசி வரணும், அந்த தாகம் வரணும். சம்சாரம்னா ஒன்றும் வெளியில் இல்லை, நம்ம மனசோட சஞ்சல ஸ்திதி தான் சம்சாரம். மனசு டோட்டலி ஸ்கேட்டர்டாக, பிரெயின் கான்ஸ்டண்ட்டாக பிறுபிறுன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறத போரும் தோணணும். எனக்கு உள்ள அந்த சீதளத்தா வரணும், புத்தி சாந்தமாகணும், மனசு சாந்தமாகணும், அபிமானம் அடங்கணும், சந்தோஷமாக எத்தனை நாள் இருக்க போகிறோம் தெரியாது. லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ். திருப்பி சங்கராச்சாரியர் தானே சொல்கிறார், காலம் போயிட்டே இருக்குப்பா, கொஞ்ச நாள் எத்தனை நாள் இருக்க போறியோ அத்தனை நாள் நிம்மதியாக இருக்க வேண்டாமா? இத்தேகம் விழும் முன் புஜிப்பதற்கு சேரவாழும் ஜகத்தீரே அப்படின்னு. இந்த தேகம் விழறதுக்கு முன்னாடி இந்த சாந்தியை பருகண்டாமா, இந்த நிம்மதியோடு இருக்கண்டாமா, சாந்தமாக இருக்கண்டாமா அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி, ஒரு சீரியஸ்னஸ் ஒருத்தனுக்குள்ளே வரதுன்னா அதுதான் முமுட்சுத்துவம். லைஃப்பை சும்மா வேஸ்ட் பண்ணப்படாது, ஏதோ வாழணும், எல்லாருக்கும் தான் சாப்பிடணும், வாழணும், வீடு வேணும், அதோடு சரி. அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? நிம்மதியாக இருக்கணுமே, சாந்தமாக இருக்கணுமே. அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாம் அந்தம் பரம கிருபயா பாதும் உச்சிதம் மதன்யः கோ தீனः தவ கிருபண ரக்ஷாதி நிபுணः த்வதன்யः கோ வாமே த்ரிஜகதி சரண்யः பசுபதே. பரமேஸ்வரனை பசுபத்தின்னு கூப்பிடுறார். பசுபதினா நம்மள பசு, அவன் பசுபதி. பசுபாச விமோச்சினி அப்படின்னு அம்பாளை கூப்பிடுவோம் நம்ம இல்லையா? பசுபாச விமோச்சினி. இந்த பசுபாசம் என்னது? அஜ்ஞானத்தால் இருக்கக்கூடிய அனிமலிஸ்டிக்னு நமக்கு சொல்கிறோம். அனிமல்ஸுக்கு வெக்கமாக இருக்கும். அவள்லாம் எவ்வளவோ தேவையில்லை, நம்மளை மாதிரி தேவையில்லாத காரியெல்லாம் அவள் பண்ணலை. அவள் ஏதோ சாப்பாடுக்கு வேண்டி ஏதோ பண்ண நிம்மதியாக இருக்கா. அவளோட நிம்மதியை கூட நாம் கெடுக்கிறோம். அதனால ஆசுரம் பாவம் அப்படின்னு தான் சொல்லலாம், அனிமலிஸ்டிக்னு சொல்லப்படாது. ஆசுரம். இந்த ஒரு நிலையிலேருந்து நம்மளை கரையேற்றுறதுக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தீனஹாங்கிறார். நான் தீனன். தீனன்னா ஹெல்ப்லெஸ், ரொம்ப ஹெல்ப்லெஸ். எனக்கு ஒன்றும் தெரியலை, என்ன பண்ணணும்னு தெரியலை. அசாரே சம்சாரே. இந்த சம்சாரம்னா என்னென்னா என்னோட லைஃப், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சம்சாரம்னா என்னோட லைஃப், வாழ்க்கை. அந்த வாழ்க்கையா மொத்தமாக பார்த்தா ஒன்றும் சாரமாக ஒன்றுமே காணுமே பகவானே. சாப்பிட்றது தூங்கிறது, சாப்பிட்றது தூங்கிறது, கொஞ்சம் டிவி பார்க்குறது, ஏதோ பேசுறது, இப்படியே இருந்து பூந்தானம் சொன்ன சத்து போகுது பாவம் சிவ சிவா. ஒரு நாளைக்கு போயிட்டான், யாரோ போயிட்டான். வாழ்க்கையில் ஒரு திருப்தி வரலை, நிறைவு வரலை, எதேதோ பண்ணி வாழ்க்கை முடிச்சு போய்டுறது. அதனால அசாரே சம்சாரே. கொஞ்சம் ஆத்ம தியானம் பண்ண வேண்டாமா? நிஜ பஜன தூரே. டைம் இல்லைங்கிற. ஏன்? ஜடதியா. புத்தி ஜடத்தில் மாட்டின்னு இருக்கு. இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி என்கேஜ்டு வித் மேட்டர், இனர்ட் திங்ஸ். எதையோ நினைச்சுட்டு இருக்கு, எதோ ஜடப்பொருளுகள், ஜடமான விஷயங்கள், அதுல எல்லாம் இன்வால்வ் ஆகி வெளியில வர முடியாம மாட்டின்னு இருக்கு. ஜடதியா பிரமந்தம் மாம் அந்தம். நான் குருடன் பகவானேங்கிறார். கண்ணு தெரியல எனக்கு. கண்ணு தெரியலன்னா என்ன? கண்ணு என்ன? சாஸ்திர ஞானம் தான் கண்ணு. சாஸ்திர ஞானம் இல்லை, விவேகமும் இல்லை. உள்ள விவேகமும் இல்லை, வெளியில சாஸ்திர ஞானமும் இல்லை. அதனால ரெண்டு கண்ணும் இல்லை. குருடன். ஒரு கண்ணு சாஸ்திர ஞானம், ஒரு கண்ணு விவேகம், ரெண்டுமே இல்லை. ஜடதியா பிரமந்தம் மாம் அந்தம். இப்போ ஒரே ஒரு ஹோப் என்னன்னா,
பரம கிருபையா பாது உச்சிதம். உன்னோட கருணையினால நீ என்னை எப்படியாவது கரையத்தணும். மதன்ய கோதீனா, என்னை விட இந்த மாதிரி ஒரு பிட்டியபிள் ஸ்டேட்ல வேற யாரா இருக்காளா தெரியல எனக்கு. தவ கிருபண ரக்ஷாதி நிபுணா த்வதன்யஹ கோ வாமே. காப்பாத்துறதுல எக்ஸ்பர்ட் ஒன்னை விட வேற யாரும் கிடையாது. திரிஜகதி சரண்யா பசுபதே, இப்படி தோணணும் உள்ள. துரந்தேயம் கில விஷய விஷஜ்ய விஷூச்சிகா யதின சிகித்ஸ்யதே தன்னிதராம் நரக நகர நிகர பலானுபந்தினி ததைதத் கரோதி யத்ர ஷிலாஷிதாசி சத பாதோத்பலதாடனம் அக்னிதாஹோ ஹிமாவசேஜனம் அங்காவகர்த்தன சந்தன சர்ச்சா நிரவதினா ஏவ நரக நிபாதா. ஒரு கத்திய பாகம் வருது. துரந்தேயம் கிளைய விஷய விஷஜ விஷூச்சிகா யதின சிகித்ஸ்யதே. இந்த விஷய விஷஜ விஷூச்சிகா, இந்த விஷய விஷத்திலேருந்து வரக்கூடிய இந்த வியாதி நீங்க சிகிச்சை பண்ணலைன்னா நரக நகர நிகர பலானுபந்தினி, நரக நகரமா, நரகத்துல ஒரு சிட்டி, அங்க போய் தங்கறது, அதுக்குள்ள போய் தங்குற மாதிரி இது அந்த மாதிரி லைஃபை பண்ணிவிடும் பகவானே. அதனால பகவானே நீங்க எப்படியாவது என்ன கரையேற்றணும். இந்த துக்க தாபத்தை பத்தி நினப்பு வர சமயத்துல பாய்ட்ரியெல்லாம் விட்டு போயிடுத்து வர்றது வசிஷ்டனுக்கு. அதனால ததேவம் ராம சாஸ்திரேண அவஹேளையா விவஹர்த்தவ்யம். शास्त्र विचारात् सम्यक् ज्ञान विचारात् विचारद्वारैव श्रेयो भवति. तत् सम्यक् ज्ञानं विचारकारिणं सर्वेषां किमिति न भवति तत्राह. तस्माद् विषय रोग चिकित्सायां प्रयतितव्यमित्याह. अवहेला अवज्ञा लीला वा. சாஸ்திர ஞானத்தினால இந்த சம்சாரத்தை துச்சமா தள்ளி இவன் பரம சாந்தி அடையணும். விசாரத்தினால இவன் பரம ஞானத்தை அடையணும். ஸ்வானுபூதேஷ்ச சாஸ்திரஸ்ய குரோஹ சைவ ஏகவாக்கியதா எஸ்ய அபியாசேன தேனாத்மா சந்ததேன அவலோக்கியதே. அவனவனோட அனுபூதி, குரூபதேசமான சாஸ்திரம், இதெல்லாம் ஒரே வாக்கியம். எப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் அனுபவம். பகவான் ரமணருக்கு சாஸ்திரம் படிச்ச அனுபவம் வரல, அனுபவம் வந்துடுச்சு. அப்புறம் சாஸ்திரத்தை பார்த்தா இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம்தான். அந்த ஏக வாக்கியதான். அப்படி வர சமயத்தில் இது பரம லாபத்தை கொடுக்கும். கிஞ்சித் சம்ஸ்கிருத புத்தினாம். வாசிஷ்டத்துக்கு ஒரு மகிமை இது. என்ன சொல்றாருன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரம் கொஞ்சம் புத்தி பவித்திரமா பக்குவமா இருக்கானா, இந்த சாஸ்திரத்தை ஸ்ரவணம் பண்ணிவிட்டானா அவனோட அஜ்ஞானம் நீங்கிவிடும். கிஞ்சித் சம்ஸ்கிருத புத்தினாம் ஸ்ருதம் சாஸ்திரம் இதம் யதா மௌக்யாபகம் ததா சாஸ்திரம் அந்யதஸ்தி ந கிஞ்சன. கொஞ்சமாவது ஒரு ரீஃபைன்ட் இன்டெலிஜென்ஸ் இருந்துடுத்தானால், இந்த சாஸ்திரத்தை அவன் சிரவணம் பண்ணினானால் அவனுக்கு அவனோட மூர்க்கதா, அஜ்ஞானம், மூடமதே அப்படின்னு சங்கராச்சாரியர் கூப்பிட்டாரு. ரொம்ப பிரியமா வந்ததோட மூடமதேன்னு கூப்பிட்டான். ரொம்ப பிரியமா இருக்கிறவளை தான் திட்ட முடியும். அதனால மூடமதே அப்படின்னு கூப்பிட்டார். அது மாதிரி அந்த மூடத்துவம்
மனசுலேருந்து நீங்கும். ராமர்கிட்ட சொல்கிறார் வசிஷ்டர், ஞானிகள் ஜாதி என்ன, மதம் என்ன, ஆணா பொண்ணா, வயசானவாளா சின்னவாளா பெரியவாளா ஒன்றும் பார்க்காதே. அவள் காசியில் இருக்காளா, இல்லை திருவண்ணாமலையில் இருக்காளா, ரிஷிகேஷில் இருக்காளா, இல்லை ஏதாவது சிட்டியில் இருக்காளா, எங்கேயாவது ரொம்ப ஒரு சேரியில் இருக்காளா ஒன்றும் பார்க்காது. ஏதாவது சேரியில் இருக்காளா அங்கே போய் அவள்கிட்ட ஞானத்தை பிக்ஷை கேளுங்கிற வரம் ஷராவஹஸ்தஸ்ய சாண்டாளாகார வீதிஷு பிக்ஷார்த்தம் அடனம் ராம ந மௌர்க்கியஹத ஜீவிதம். நீ இந்த ஞானத்தை அடையறதுக்காக ஒரு சாண்டாளாகார வீதிஷு, சாண்டாள தெருவில் போய் பிக்ஷை எடுத்தாவது இந்த ஞானத்தை அடைஞ்சாகணும். இந்த ஞானம் இல்லாமல் இருக்கப்படாது. இந்த ஞானத்தை அடையறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இந்த மௌர்க்கிய ஹத ஜீவிதம், மூர்க்கதான ஃபுலிஷ்னஸ், அஜ்ஞானம் ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அஜ்ஞானத்தால் தான் நமக்கு எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் வருது. அவித்யனால தான். ஒரே வியாதி அவித்யா, ஒரே மருந்து ஆத்ம வித்யா, இந்த அறிவு. அதனாலேயே உபனிஷத் சொல்லித்து உத்திஷ்டதா ஜாகிரத பிராப்யவரான் நிபோதத. முழிச்சுக்கோ, திருப்பி தூங்கி விடாதே. ஞானிகளை அணுகி இந்த ஞானத்தை அடை. சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தையா ரேசஸ் செம்புமே. ஒரு வாழ்த்தலையில் நடக்கிற மாதிரி இப்போ வாழ்க்கை. வேர்ல்ட்லி லைஃப் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஞானம் ரொம்ப சிம்பிள். லௌகிக வாழ்க்கை தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். வாழ்த்தலையில் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாட்டா கட் ஆயிடும். இது லோகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் எதுக்கு தான் இப்படி பண்ணி வச்சுருக்கோம் தெரியல. நம்மளோட ஸ்கூலு காலேஜு படிப்பு எல்லாத்தையும் வச்சுன்னு என்ன பண்ணுறோம், இன்னும் காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிள் பண்ணுறதுக்காக பண்ணுறோம், பட் அந்த வெரி ப்ராசஸ் மேக்ஸ் இட் காம்ப்ளெக்ஸ். ஏதோ ஒரு ஊரில் இருந்தால் அங்கேயே ஏதோ பண்ணிட்டு இருந்தா, சாப்பிட்டா தூங்கினான்னு வாழ்ந்துட்டு இருந்தவா இப்போ இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான், அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான். என்னென்னமோ படிக்க வேண்டியிருக்கு, என்னென்னமோ தெரிய வேண்டியிருக்கு. சின்னதாக ஒரு சாதாரணமாக ஒரு காரியம் பண்ணிவிட முடியாது. எல்லார் கையிலையும் மொபைல் வேண்டியிருக்கு. என்ன பண்ணணுமானாலும் மொபைல் வேண்டியிருக்கு. ஒரு நம்பிக்கை, புண்ணிய பாபம் மாதிரி. பணம் கொடுக்குற இப்படி பண்ணுறான், வந்துடுத்தா என்ன வந்தது, இன்னும் வரல. நம்பிக்கை தான் புண்ணியம் கிடச்சிருத்துங்கிற மாதிரி. வந்துடுச்சு. இப்படி பண்ணால் அப்போது வெறுமனே அந்த பக்கம் இந்த வந்துடுது. போயிடுது. சில பேருக்கு டக்குன்னு போயிடுறது, லட்சக்கணக்கு போயிடுறது ஒரு க்ஷணத்தில். இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறது. பட் அந்த சிம்பிளிசிட்டிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இந்த சிம்பிளிசிட்டியை நிலைநிறுத்துறதுக்கு சில பேர் காத்தாலேருந்து ராத்திரி வேற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி வேற இல்லை, ராத்திரியும் இந்த ஒரு சிம்பிளிசிட்டியை நிறுத்துறதுக்கு இல்லையா. இதெல்லாம் இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் மொத்தமாக ஒரு இந்திரஜாலத்தை அப்படி நிறுத்தின்னு போகிறதுக்கு அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் நடந்துட்டுருக்கு. சம்சாரம்னாலே அதுக்கு பேர் மாடர்ன் டெர்மினாலஜியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணணுமானா சம்சாரம்னா வேர்ல்ட்லி லைஃப் ஆர் டிரான்ஸ்மைக்ரேஷன் இப்படியெல்லாம் பண்ணப்படாது. ரொம்ப சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா இன்டர்நெட். ஐ நெட் யூ, யூ நெட் மீ. மியூச்சுவலி ஐ வில் பைண்ட் யூ, யூ வில் பைண்ட் மீ. திஸ் இஸ் சம்சாரம். எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸாக அதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம். எல்லாம் சிம்பிளாக இருக்குது. ஆனால் அந்த சிம்பிளிசிட்டிக்கு பின்னாடி லைஃப்பில் அவ்வளவு காம்ப்ளெக்ஸாக பண்ணின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு நம்ம ஊரில் பேங்க்லலாம் இந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசு.
அப்போது ஒருத்தர் போனார். ஃபஸ்ட்டு டைம் இந்த கேஷியர்கிட்ட போயிட்டு நின்றுட்டே இருக்கார். இவர் இப்படி இந்த மவுஸ் வச்சுன்னு இப்படி பண்ணிகிட்டே இருக்கார். அவர் கொஞ்சம் நேரம் அனுப்புறம் பார்த்தார். கேரளாவில் எல்லாம் இந்த ஜோல்சியருக்கு பொதுவாக படிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. இத்தனை நேரம் ஆகிட்டு ராசி கிட்டியிலே படிக்கிறது, இந்த ராசி இப்படி இந்த சோகியை வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். அது மாதிரி இத்தனை நேரமாக அவனும் கிடைக்கலையா அவனுக்கு. சிம்பிளிஃபை பண்ண பார்த்து இது இப்படி காம்ப்ளெக்ஸ். அப்போது ஆனால் இப்போ எல்லாம் சிம்பிள் ஆகிடுது. ஆனால் சிம்பிளான வேலை கம்மியாச்சோ இல்லை, நிறைய வேலை. கொரோனா வந்ததோடு கூட ஆற்றுல உட்காந்துட்டு இருக்கா, அதிகமாக ஆஃபீஸ் போக வேண்டாம்னு. ஆனால் வீட்டிலே ஃபுல் டைம் வேலை, ஆஃபீஸுக்கே போனால் தேவையில்லைங்கிற சில பேர். இப்போது அப்படி பார்த்து அப்போ இந்த கர்மா கம்மியாகவே ஆகாது. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற. ஒர்க் பிரீட்ஸ் ஒர்க். ஒரு கர்மா இன்னொரு கர்மாவில் கொண்டு விட்டுடும், இன்னொரு கர்மாவில் கொண்டு விட்டுடும். எங்க வீடு தரல் இல்லை உந்தி பெற. கிருதி மகோதத பதன காரணம் பலம் அசாஸ்வதம் கதி நிரோதகம். வழியை தடை பண்ணி விடுறதுதான். அதுவா ஃப்ரீ பண்ணாது. என்னைக்கா ஒரு நாளைக்கு அது விட்டு போகாது. உனக்கு போரும். இது எங்க போய் எண்டாருதுன்னா வைராக்கியம். பகவானே இன்னும் நான் இப்படி மௌர்க்கியஹத ஜீவிதம், முட்டாளா இருக்கப்படாது, அஜ்ஞானியா இருக்கப்படாது, இப்படியே சஃபர் பண்ணிட்டு இருக்கப்படாது. ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு தோணணும். அந்த டிசிஷன் தான் ஈஸ்வரானுகிரகம். ஈஸ்வரானுகிரகம் என்னன்னா ஒரு மொமெண்ட்டில் தோன்றது போரும் அலம் அப்படின்னு. இதுதான் பகவானோட அனுகிரகம். ஏதோ ஒரு மொமெண்ட்டில் தோன்றது. பகவான் இவனுக்குள்ள சொல்கிறான், இன்னமும் நான் இப்படி ஒரு ஃபூலாக இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுறேன். எல்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு, வாழறதுக்கு வேண்டதெல்லாம் இருக்குது. இன்னுமா சரி, இன்னுமா இருக்கிற லைஃப் நான் இன்னுமாவது எனக்காக வாழணும், நிம்மதியாக வாழணும், சாந்தியோடு வாழணும், சத்சங்கத்தோடு வாழணும், சௌக்கியமாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி லைஃப் நிம்மதியாக இருக்கணும். அது கூட முடிய மாட்டேங்கிறது. அத்தியாத்ம வாழ்க்கை விடுங்க. அதனால அது எப்பவோ இருக்கா நிச்சயம் பண்றானே, அதுதான் அந்த முகூர்த்தம் தான் ஈஸ்வரானுகிரகம்ங்கிறது. அதுதான் இங்க சொல்றார். நீ இந்த அறிவை சம்பாதிக்கிறதுக்கு நீ என்ன தியாகம் வேணா பண்ணு. கையில பிக்ஷாபாத்திரம் எடுத்துட்டு சண்டாள தெருவில் போய் நின்னாலும் பரவாயில்ல, மூர்க்கனா இருக்கப்படாது, அஜ்ஞானியா இருக்கப்படாது. ந தனானி உபகுர்வந்தி ந மித்ராணி ந பாந்தவாஹ ந ஹஸ்தபாத சலனம் ந தேசாந்தர சங்கமஹ. நிறைய பணம் வந்திருக்கு. என்ன பண்றது வச்சுண்டு? சாப்பிடும், தூங்குறோம், கொஞ்சம் சாமானங்கள்லாம் வாங்கிக்கலாம், புது புது கார் வாங்கலாம். ஒருத்தர் சொன்னார், நிறைய பணம் என்னன்னா கார் வாங்கினேன், நல்ல கார் வாங்கினேன். என்ன வித்தியாசம்? முன்னால் கார் ரொம்ப விலை கொடுத்து வாங்கலை, அதனால அந்த கார் 1 லிட்டருக்கு 18 கிலோமீட்டர் ஓடின்றது. இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கேன், 1 லிட்டர் விட்டால் 2 கிலோமீட்டர் ஓடுறது. அதுதான் வித்தியாசம். நதனானி உபகுர்வந்தி. சேர்த்து என்ன பண்ணுறது? நமித்ராணி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அவள்லாம் என்ன பண்ணுறா, அப்பப்போ வளவளான்னு எதையோ பேசி சமயத்தை கொன்னுட்டு போகலாம். இல்லாட்டா வரவே வர வேண்டாம், அப்படியே கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் அபிவாதையே தான். நமித்ராணி ந பாந்தவாக, பந்துக்கள் இருக்கா. அவா என்ன பண்ணுவா, நமக்கு எப்போ சத்சங்கத்துக்கு போகணுமோ அன்னைக்கு பார்த்து ஏதாவது விசேஷம்னு கூப்பிடுவா. சில பேர் உண்டு பழைய காலத்தில் எப்போ அவளுக்கு ஒன்றில் பல இல்லைன்னா வாழாம.
இன்னும் அத்தனை பெரிய ஃபேமிலி, ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாது, ஒரு சத்சங்கம் பண்ண முடியாது. அது அந்த காலத்தில் வந்து பக்கத்தில் தெரியும். இப்போ ஃபோன் பண்ணி அமெரிக்காவிலேருந்து சொல்லிவிடுவோம். லெட்டர் போட்டால் தானே தெரியும். வாழ்க்கையில் பாதி நாளும் இது எதுலையோ போய் ந பந்தவாக ந ஹஸ்தபாத சலனம் ந தேசாந்தர சங்கமஹ ந காயக்லேஷ வைதுர்யம் ந தீர்த்தாயன ஜீவிதம் கேவலம் தன் மனோமாத்திர ஜயேன ஆசாத்தியதே பரம். தீர்த்த யாத்திரை அது இது எல்லாம் செகண்டரி தான். மனசை சாந்தம் பண்றதுனால தான் அந்த பரமபதத்தை அடைய முடியும். மோக்ஷத்வாரே துவாரபாலான் இமான் ஸ்ருணு யதாக்ரமம் ஏஷாம் ஏகதமாசக்தியா மோக்ஷத்வாரே பிரவேஷ்யதே யானி துக்கானி யா திருஷ்ணா துஸ்ஸஹா ஏ துராதயः தத்சர்வம் சாந்தசேதஸ்ஸு தமோர்கேஷ்விவ நஷ்யதி மாதரீவ பரம் யாந்தி விஷமாணி மிருதூனி ச விஸ்வாசமிஹ பூதானி சர்வாணி சமசாலினி ந ரசாயனபானேன ந லக்ஷ்மியாலிங்கனேன ச ததா சுகமவாப்னோதி சமேன அந்தர்யதா ஜனः ஸ்ருத்வா ஸ்பிருஷ்ட்வா ச திருஷ்ட்வா ச புக்த்வா க்ராத்வா சுபாசுபம் ந ஹ்ருஷ்யதி க்ளாயதி யஸ்ஸ ஷாந்த இதி கத்யதே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த மைண்டை எப்படியாவது நிம்மதியாக வச்சுக்கணும். சமம் ஏகாந்தமாக போய் கொஞ்ச நேரம் நிச்சலமாக ஒரு ஏகாந்தமான பிரகிருதி ரமணீயமான ஒரு இடத்துல போய் பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முடியும். கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியணும். அது ஒரு அபியாசம். பிரதிதினம் பிராத்த காலத்தில், மத்தியானத்தில், சாயம் காலத்தில் அப்படி திரிகால சந்தியாவந்தன அனுஷ்டானம்னு வச்சிருக்க. அதுவே சமாபியாசம்னு தான் பேர். அது மனசை சஞ்சலமாக இருக்கு, எழுந்திருந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு சமாபியாசம். கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு தியானம் பண்ணுறான், அப்புறம் அவன் ஏதோ காரியம் பண்ணுறான். மத்தியானம் ஆகிறதுக்குள்ள திருப்பி யூ ஹாவ் டு ரீகெயின் த பேலன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி ஒரு சமாபியாசம், அதுக்கப்புறம் திருப்பி வேலை பண்ணுறான். சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள திருப்பி ஒரு சமாபியாசம். சரிக்கும் ராத்திரி தூங்குற போது ஒரு சமாபியாசம் பண்ணும், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சமாபியாசம், கொஞ்ச நேரம் ஒரு ஜபம் ஏதாவது தியானம் ஏதாவது பண்ணிவிட்டு தூங்க போகிறான். இப்படி அந்த சமாபியாசம் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சமாபியாசம் வந்து சகஜமாயிடுத்தானா பௌர்ணமியில் இருக்கிற சந்திரன் மாதிரி அவரோட மனசு பிரசாந்தமாக இருக்கும். எதை நினைச்சும் கவலைப்படலை. முன்னால் மரணம் நடக்கும், இல்லை பெரிய உற்சவம் நடக்கும், இல்லை வார் யுத்தம் நடக்கும், எல்லாத்துலேயுமே சாந்தமாக இருக்கானா அவன் வாஸ்தவமான சாந்தி அடைஞ்சிருக்கான். துஷாரகர பிம்பாட்சம் மனோயஸ்ய நிராகுலம் மரணோத்சவ யுத்தேஷு சசாந்த இதி கத்யதே. மரண உற்சவ யுத்தேஷு, மரணம் நடக்கிற இடமா இருக்கட்டும், உற்சவம் நடக்கிற இடமா இருக்கட்டும், யுத்தம் நடக்கிற இடமா இருக்கட்டும், எங்கேயானாலும் நல்ல பௌர்ணமி சந்திரன் மாதிரி, பூர்ணச்சந்திரன் மாதிரி மனசு சாந்தமா ஆகுலம் வியாக்குலம் இல்லாம இருந்ததானால், ஆங்ஸைட்டி இல்லாம இருந்ததானா அவன் தான் வாஸ்தவ சாந்தன், அவன் தான் ஸ்தித பிரஜன்னு பகவான் கீதையில சொன்னார். ஸ்தித பிரஜன்னா எல்லா ப்ராப்ளம்ஸுக்கு நடுவில் இருந்தும் சாந்தமாக இருக்கும். கிருஷ்ணன் யுத்த பூமியில் சாந்தனா இருந்தார். ராமர் பட்டாபிஷேக விக்னம் வரும்போது சாந்தமாக இருந்தார். யுத்த பூமியிலையும் ராமராவண யுத்தம் நடக்கிறதே ராமர் சாந்தம் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ராமருடைய யுத்தம்ங்கிறது. மகாபாரதத்தில் வந்து கோரமான யுத்தம் பண்ணவா 2 பேர், ரொம்ப கம்பீர யுத்தம் பாரதத்தில் 3 பேரை சொல்லுவா சாதாரணமாக. கர்ணன் இவா எல்லாரும் பண்ணியிருக்கான். ஆனால் 3 யுத்தம் ஃபுல் டே வாருங்கிறது ஒன்று பீஷ்மர் 9 நாளைக்கு கோர யுத்தம், 2 ஆஃப்கோர்ஸ் அர்ஜுனன். ஆனால் அர்ஜுனன் பண்ணுறது கூட ரொம்ப ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி இருக்குமா, யுத்தம் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. 3 வந்து சாத்திகின்னு அர்ஜுனனோட ஒரு சிஷ்யன், இவன் 3 பேரோட யுத்தத்தையும் சொல்லுவான். ஆனால் ராமரோட யுத்தம் அப்படியெல்லாம் இருக்காது. அது ரொம்ப சாந்தமாக
கொஞ்சம் கூட அஜிடேஷன் இல்லாமல் இருக்கும் யுத்தம். எப்போ வேணுமோ அந்த இடத்துல தான் அவர் யுத்தத்துக்கே வருவார் முன்னாடி. அப்படி யுத்த பூமியிலையும் சாந்தம், உற்சவம் நடக்கிற இடத்துலையும் சாந்தம், ஏதோ மரணம் நடக்கிற இடத்துலையும் சாந்தம். அந்த சாந்தி யாருக்கு இருக்கும்? அவன் தபஸ்வியா இருக்கட்டும், பண்டிதனா இருக்கட்டும், யஜ்ஞ யாகங்கள் பண்றவனா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், பலவானா இருக்கட்டும், குணவானா இருக்கட்டும், ஒரு மனுஷனை பார்த்து ஜனங்கள் அட்ராக்டட் ஆகிறது அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கானா தான் பார்ப்பான். படிச்சிருக்கானான்னு அவன் ஏதாவது பேசி பார்த்தா தான் தெரியும். அவன் ஏதாவது அவனுக்கு சாமர்த்தியம் இருக்காங்கிறத அவன் ஏதோ பண்ணா தான் தெரியும். ஆனால் அவனோட சாந்தி பக்கத்தில் இப்போ பகவான் ரமணர்கிட்ட லோகம் பூரா ஏன் வந்தது? சாந்தியை பார்த்துட்டு தான். இல்லாமல் அவரோட உபதேசத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தால் அந்த சாந்தி, அந்த ஆனந்தம், இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் போனாங்க. சுவாமி விவேகானந்தர்லாம், நரேந்திரநாத் எல்லாம் போகிற போது ரொம்ப டவுட் இருந்தது அவருக்கு, இவருக்கு பைத்தியமோன்னுட்டு ராமகிருஷ்ணருக்கு. ஆனால் அந்த சந்நிதியில் இருக்கிற சாந்தி இருக்கே, ஆனந்தம் இருக்கே, அதை பார்த்துட்டு தான் வாழ போன. அப்போ அந்த சாந்தி, சமம், அந்த சமம், சமதா, இதை பிரதிதினம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினா நமக்கு அடைய முடியும். அதை எப்படியாவது சாதிச்சுக்கணும். பிரதிதினம் கொஞ்ச நேரம் மனசை சமம் பண்ணுறதுக்கு, ஏகாந்தத்தில் இருந்து மனசை ஸ்டில்லாக வச்சுக்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும். இல்லாட்டா பகவத் ரூப தியானம் பண்ணணும், இல்லாட்டா ஒரு மந்திர ஜபம் பண்ணணும். ஏதாவது ஒரு உபாயத்தில் மனசை கொஞ்ச நேரம் சாந்தம் பண்ணிக்கணும். ஆனால் அப்படி பண்ணிட்டா அப்படியே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி பண்ணணும். இப்படி முடியற மட்டும் நம்ம ஞான நிலை அடையிற வரைக்கும் இந்த நித்தியானுஷ்டானம் நம்ம சொல்கிறோம். அனுஷ்டானம் போல, அனு அப்படின்னா கண்டினியூவிங், ஸ்தானம் அதஷ்டானம் வருது. அனு ஸ்தானம் ஸ்திதி ஸ்வரூபே அவஸ்திதி. அது திருப்பி 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 சித்தத்தை கண்டினியூஸா எவ்ரி டே யூ ஷுட் ஹாவ் சம் டைம், கொஞ்ச நேரம் அந்த சமாபியாசத்துக்காக நீக்கி வைக்கணும். மீதி இருக்கிற டைம் நம்ம பிராரப்த கர்மா என்ன இருக்கோ அது பண்ணால் பரவாயில்ல. அது எப்போ இந்த ஆமை ஏதோ ஒன்று வந்துவிட்டோன்னா டக்குன்னு உள்ள இழுத்துக்கிற மாதிரி நம்மளும் கற்றுக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுத்து, ப்ராப்ளம் வந்துடுத்துன்னா அப்படி உள்ள இழுத்துன்னு ஒரு இடத்துல போய் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு வந்தால் அவனுக்கு தான் யோகின்னு பேர். இதுதான் பகவான் கீதையில் கூர்மோ அங்கானீவ சர்வஷா. ஆமை இந்திரியங்களை இழுத்துக்கிற மாதிரி. அதனால சமம் அமிர்தம் அஹாரியம் ஆர்யகுப்தம் பரமமவலம்பிய பரம் பதம் பிரயாதாக ரகுதனய யதா மகானுபாவாக கிரமமனுபாலய சித்தயே தமேவ சாஸ்திராவபோதாமலயா தியா பரமபூதயாம் கர்த்தவ்யः காரணஜ்ஞேன விசாரோ அனிஷம் ஆத்மனः விசாராத் தீக்ஷ்ணதாமேத்ய தீஹி பஷ்யதி பரம் பதம் தீர்க்க சம்சார ரோகஸ்ய விசாரோ ஹி மஹௌஷதம். தீர்க்க சம்சார ரோகம் அவ்வளோ ஈஸியாலாம் க்யூர் ஆகாத லாங் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு வியாதி. இந்த அஜ்ஞானத்தால் இருக்கிற வியாதிக்கு விசாரங்கிறது தான் பெரிய மருந்து. விசாரோஹி மஹௌஷதம், பெரிய ஔஷதம். ஆத்ம விசாரம் பண்ணணும். முதல்ல சமமாச்சு, அப்புறம் விசாரமாச்சு. இப்போ விசாரத்தை சொல்றார். இந்த சம்சார ரோகத்துக்கு விசாரம் தான், ஆத்ம விசாரம். நிரந்தரம் திரும்ப திரும்ப ஆத்ம விசாரம் பண்ணணும். நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன, இப்படின்னு விசாரம் பண்ணது. கோகம் கஸ்யஜ சம்சாரஹா, இந்த சம்சாரங்கிறது யாருக்கு வந்திருக்கு, என்னோட யதார்த்த ஸ்வரூபம் என்ன, நான் யாரு, இப்படி தனக்குள்ள கேள்வி கேட்டு விசாரம் பண்ணி தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை சிந்தனீயம் பிரயத்னேன சிந்தை பண்ணணும். இதான் விசாரம்னு வாசிஷ்டம் சொல்றது. பகவான் ரமணர் சொன்னார், நான் யாருன்னு விசாரம் பண்ணேன். பந்தத்தில் இருக்கிற நான் யாரு, யாருக்கு இந்த பந்தம்,
என்னோட ஸ்வரூபம் என்ன, நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உள்ள தேடிப்பாரு. இந்த அகங்காரம் அகம் விருத்தி, வெறும் தாட்டு தான் அது. அந்த தாட்டோட ஸ்வரூபத்தை நீ தேடினா சுத்த சைதன்யம் தான் வாஸ்தவம். இந்த அகங்காரம் உண்மை இல்லை. அந்த சுத்தமான ஆத்மா இதுக்கு பின்னால ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு, அது மாறாமல் இருக்கு. அதுதான் என்னோட ஸ்வரூபங்கிற சாட்சாத்தான போதம் உள்ளவர். இப்படி விசாரம் பண்ணணும். இதுதான் சம்சார ரோகம்ங்கிற கனவுல இருந்து விழிப்பு. இது தீர்க்க சம்சார ரோகஸ்ய விசாரோஹி மகௌஷதம் அனஷ்டம் அந்தகாரேஷு பகு தேஜஸ்ஸு அஜிம்ஹிதம் பஷ்யத்யபி விவஹிதம் விசாரஹா சாருலோச்சனம். இந்த விசாரங்கிறது ஒரு நல்ல கண்ணு. இருட்டிலையும் அந்த கண்ணு தெரியும், நல்ல வெளிச்சத்திலையும் அந்த கண்ணு தெரியும். அதுக்கு தடையே இல்லை. விசாரஹா சாருலோச்சனம். பெரிய பெரிய மகாபுருஷர்கள்லாம் விசாரத்தினாலதான் தத்துவஞானத்தை அடைஞ்சிருக்கா. நமக்கு விசாரம் பண்றதுக்கு தான் ஈஸ்வரன் சக்தி தந்திருக்கார். கோஹம் கதமயம் தோஷா சம்சாராக்கிய உபாகதா நியாயேனேதி பராமர்ஷா விசாரயிதி கத்தியதே. இந்த சம்சாரம் எப்படி வந்தது, இதோட ஸ்வரூபம் என்ன, இப்படி ரெண்டாச்சு. நீ மூணாவது சந்தோஷா. சந்தோஷோ ஹி பரம் ஸ்ரேயா சந்தோஷ சுகமுச்சதே சந்துஷ்ட பரமபேதி விஸ்ராமம் அரிமர்தன. வசிஷ்டர் சொன்னார், ஹே ராமா, சந்தோஷமா இருக்கிறவன் நல்ல விஸ்ராந்தமா இருப்பான். பகவான் ரமணருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சந்தோஷம். தேங்க்யூன்னு சொல்றதுல அவர் சந்தோஷம் தான் சொல்லுவார். சரீரத்தை விடுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட தன்னை பார்த்துன்றத ஒரு அட்டெண்டன்ட் கிட்ட சொன்னார் சந்தோஷம். அதுதான் லாஸ்ட் வேர்டு, சந்தோஷம். தோஷமில் அகத்தில் அகத்தோடு ஒன்றி சந்தோஷம் ஒன்றிட அருள் அருணாச்சல. சந்தோஷம். அந்த சந்தோஷங்கிற வார்த்தை தான், சந்தோஷங்கிற அந்த ஸ்டேட்டு தான் சமாதி. யோகிகளை பார்த்து, ஜீவன் முக்தர்களை பார்த்து எப்படி தெரியறது, சந்தோஷத்தை பார்த்து தான் தெரியறது. சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயா மையர்பித மனோ புத்தி யோ மத் பக்த சமே பிரியா. இதேல பகவான் சொன்னார், பக்தனுக்கு லட்சணம் என்ன, சததம் சந்துஷ்டா, எப்போ சந்தோஷமா இருக்கான், திருப்தியா இருக்கான், என்ன இருக்கோ இல்லையோ சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்தை பார்த்து தான் தத்தாத்திரேயரையே யது மகாராஜா கண்டுபிடிக்கிறார். ஓ யோகி, ஜீவன் முக்தர் சந்தோஷமா இருக்கான். சந்தோஷோ ஹி பரம் ஸ்ரேயா சந்தோஷா சுகமுச்சதே சந்துஷ்ட பரமபேதி விஸ்ராமம் அரிமர்தன. சந்தோஷாமிருத பானேன ஏ சாந்தாக திருப்திமாகதாக போகஸ்ரீஹி அதுலா தேஷாம் ஏஷா பிரதிவிஷாயத்தே. நல்ல சந்தோஷத்தில் இருக்கிற சந்தோஷ அமிர்தத்தை குடிச்சவனுக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்ய சமிருத்தி எல்லாம் கொண்டு வந்தாலும் அவனுக்கு விஷம் போல இருக்கும். அதில் ஒன்றும் அவனுக்கு பெரிய தேவையில்லை. அப்பிராப்தவாஞ்சாமுத்ஸ்ருஜ்ய சம்பிராப்தே சமதாங்கதாக அதிருஷ்டகேதா கேதோய சந்துஷ்ட ச இஹோச்சதே. கிடைக்காதது அவனுக்கு வேண்டாம், கிடைச்சதுல அவன் சந்தோஷம். எது அவனுக்கு கிடைக்கலையோ அதே அவன் ஆசைப்படலை, எது அவனுக்கு கிடைச்சிருக்கோ அதில் அவனுக்கு பரம சந்தோஷம். ஏதோ வராத ஒரு துக்கத்தை நினைச்சு அவன் கவலைப்படலை. அப்படி இருக்கிறவன சந்துஷ்டன்னு சொல்றோம். ஆஷா வைவஸ்ய விவசே சித்தே சந்தோஷ வர்ஜிதே ம்லானே வக்ரமிவா தர்ஷேன ஞானம் பிரதிபிம்பதி. சந்தோஷம் இல்லாதவனுக்கு ஞானம் அவனோட சித்தத்தில் பிரகாசிக்காது. சந்நியாசம்னு எல்லாம் சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா சந்தோஷம். அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டா. ஒரு ஸ்லோகம் இருக்கு, சந்தோஷம் இல்லாத பிராமணன் இருக்கான, பிராமணனே இல்லை. பிராமணனுக்கு லட்சணம் என்னன்னா எங்கேயோ இடத்துல தலையில கை வச்சு படுத்துன்னு தூக்கி சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு தான் பிராமணன் பேரு. இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னா அவன் பிராமணன் வேணா ஜாதியில பிராமணனா இருக்கலாமே தவிர பிராமணன்லாம் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறவனுக்கு பிராமணன் பேரு, சந்தோஷமா இருக்கிறவனுக்கு தான் சன்னியாசின்னு பேரு. சன்னியாசியா இருந்துட்டு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சந்தோஷம் இல்லைன்னா சன்னியாசியும் இல்லை, அவன் எதி இல்லை. அதனால
சந்தோஷங்கிற சந்துஷ்டாக ஸ்ரத்ததத்யேதத் யதாலாபேன ஜீவதி விஹராமி அமுனைவாகம் ஆத்மனா ரமணேன வை அப்படின்னு பாகவதத்தில் அந்த பெண்களை சொல்கிறான். நான் ரொம்ப சந்தோஷமாக சஞ்சாரம் பண்ணுறேன், ஆத்மாவாகிற ரமணனில் ரமிச்சுன்னு இருக்கேங்கிறான். அதனால கிடைக்காததை ஆசைப்படலை, கிடைச்சதை சந்தோஷமாக அனுபவிக்கிறான். அப்படி இருக்கிறவன் சந்துஷ்டா சமதயா மதயா குணசாலினம் புருஷராடிக எஸ் சமலங்கிருதா தமமலம் பிரணமந்தி நரோத்தமா அபி மகாமுனையோ ரகுநந்தன. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன பெரிய முனிகள் கூட நமஸ்காரம் பண்றாப்பா. விசேஷேண மகாபாஹோ சம்சாரோத்தரணே நிருணாம் சர்வத்திர உபகரோதீஹ சாது சாது சமாகமஹ. லாஸ்ட் சத்சங்கம் ரொம்ப பெரிய உபகாரம். ஹே ராமா, ஹே மகாபாஹோ, சம்சாரத்திலிருந்து கரையேறதுக்கு இவனுக்கு வழி. சர்வத்திர உபகரோதி, எல்லாத்துக்கும். யாருக்கு சாது சங்கமம் கிடைச்சிருத்தோ அவனுக்கு விசாரம் வரும், யாருக்கு சாது சங்கமம் கிடைச்சிருத்தோ அவனுக்கு சந்தோஷம் வரும், யாருக்கு சாது சங்கமம் கிடைச்சிருத்தோ அவனுக்கு அப்புறம் என்ன விட்டு போச்சு, சமம் வரும். சமம் தமம் விசாரம் எல்லாம் வந்துடும். அதனால விசேஷேண மகாபாஹோ சம்சாரோத்தரணே நிருணாம் சர்வத்திர உபகரோதீஹ சாது சாது சமாகமஹ. ரெண்டு மகான்கள் பரஸ்பரம் பார்த்துட்டு பேசிக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா பரம உபகாரமாயிடும். சூன்யமா பூர்ணதாமேதி மிருத்யு அபி அமிர்தாயதே ஆபத் சம்பதிவா பாதி வித்வஜன சமாகமாத். இங்க விஸ்வாமித்திரரும் இருக்கிறோம் இல்லையோ, அதனால சொல்றார் சூன்யம் ஆகீர்ணதாமேதி. சூன்யம் பூர்ணமாயிடும், மரணம் கூட அமிர்தமாயிடும். இப்ப பரீட்சித்தோட கதை பார்த்தாலே தெரியும் நமக்கு பாகவதத்துல. ஆபத் சம்பதிவா பாதி, ஆபத்து ஞானத்துக்கு காரணமாகிற போது சம்பத்தாயிடும். வித்வஜன சமாகமே யஸ்நாத சீதசிதயா சாது சங்கம கங்கையா கிம் தஸ்ய தானைஹி கிம் தீர்த்தைஹி கிம் தபோபிஹி கிம் அத்வரைஹி. யாரும் இந்த சச்சர சம்பர்க்கத்தில் அந்த கங்கையில் குளிச்சுட்டானோ அவனுக்கு தானம் என்ன, தீர்த்தம் என்ன, யாகம் என்ன, யஜ்ஞம் என்ன, ஒன்றும் வேண்டாம். விச்சின்ன கிரந்தயஸ்தஜ்ஞாஹ சாதவ சர்வ சம்மதாக சர்வோபாயேன சம்சேவ்யாக தேஹி உபாயா பவாம்புதோ. இப்படி சொல்லி இந்த சாது சங்கமத்தை சொல்றா. இனிமே இதுக்கு மேலே இருக்கிற உபதேசங்கள் ஒவ்வொன்றா வசிஷ்டர் விரிச்சுண்டு வரார். நமக்கு இவ்வளவு உபதேசமே ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளவு கிடைக்கிறதே நமக்கு இதுவே கொஞ்சம் விசாரம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சேர்த்துக்க முடிஞ்சால் பரம மங்களம் வந்துடும், தன்யதா வந்துடும், நிறைவு வந்துடும், சந்தோஷம் வந்துடும் நமக்கு. இதெல்லாம் சஜ்ஜன சம்பர்க்கம், சாஸ்திர அத்தியனம், ஜபத்தியானாதி தபோதமங்கள், இதெல்லாம் இருந்துவிட்டானா வாழ்க்கை பூர்ணமாயிடும். எல்லாத்தையும் கொடுத்துட்டார் வசிஷ்டர் இப்போவே இந்த கொஞ்சம் இதுலேயே. இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிச்சு நம்ம சந்தோஷத்தை அடைஞ்சு நிம்மதி அடைஞ்சு திருப்தி அடைஞ்சு, இந்த திருப்தியெல்லாம் அடைஞ்சோம்னா என்ன லட்சணம்னா சாந்தி ரசாயனம் பானம். அந்த சாந்தி ரசாயன பானம்ங்கிற அந்த ரசாயனம் என்ன, சாந்தி தான். அந்த சாந்தி நம்ம வாழ்க்கையில் வரட்டும். அந்த பரம சாந்தமான நிலையை பகவான் நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வாணி மஹால் தியாக பிரம்ம சபா இங்கே சத்சங்கம் நடந்து இப்போது கொஞ்சம் வருஷங்களாக நம்ம இந்த சத்சங்கம் நாரதகான சபாவோடு தொடர்ந்து நடத்தின்னு வரோம். இனிமே ஒரு முடியுமானால் அடுத்த வருஷம் நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்குது எல்லாருக்கும். பார்ப்போம் தொடர்ந்து எப்படி நடப்போம் பார்க்குறோம். நாரதகான சபாவோடு தொடர்ந்து வச்சுக்கிற போது கொஞ்சம் நாள் ஆகிடும். அதனால் எப்போ ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்து சத்சங்கத்தை வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்குது. இது நமக்கு சிவசங்கல்பமாக இன்னும் மங்களமாக நடக்கட்டும். இந்த ஸ்ரத்தையோட
இந்த சத் சங்கத்தை நடத்துறதுக்கு விரும்பி திரும்ப திரும்ப அதுக்காக யத்னம் பண்ணினவா இதோட அக்ரத்தில் இருக்கக்கூடியவாள்னா அவளுக்கும் எல்லா பரமக்ஷேமத்தை கொடுத்து இது மேலே மேலே சத் சங்கம் நிறைய நடக்கட்டும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மமாத்மா வஹர்சி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தபேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.